வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எப்போதுமே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. வெறும் சுவைக்காக மட்டுமே அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது, நிறைய நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது தான் கருவேப்பிலை. அதனால் நம்ம அதை சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் கொண்டிருக்கு. ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, கருவேப்பிலையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளை பெறுவதற்கு கருவேப்பிலை நம்ம பார்த்தோம்னா தினமும் உணவுகளை சேர்த்துக்கலாம். இல்லைனா கருவேப்பிலை சட்னியாகவும் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலை இலைகளை அப்படியே பச்சையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கு கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான சக்தி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் இந்த 2 பகுதிகளுமே நன்றாக சுத்தமாக ஆரம்பிச்சிடும். செரிமானமின்மை, குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் எல்லாமே அவங்களுக்கு நீங்கிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு நீரிழப்பும் இருக்கும். ஸோ குறிப்பாக நீர் சத்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்காது. அதே போல் பார்த்தோம்னா நார் சத்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. நீர் சத்தும் நார் சத்தும் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மண்டலத்தை நம்ம சிறப்பாக செயல்பட வைக்கலாம். இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்து இருக்கிறதால அது உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச வைக்கும். உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் தேங்காமல் குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை செய்யும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து செய்யும். அதனால் செரிமான மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம புற்றுநோய் எப்படி தோன்றுதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்களால் தான் நமக்கு புற்றுநோய் ஏற்படுது. இந்த புற்றுநோய் நம்மளுடைய உடலுக்கு மேலேயும் ஏற்படலாம், தோள்களில் ஏற்படலாம். அதாவது ஸ்கின் கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த தோல் புற்றுநோயெல்லாம் நமக்கு ஏற்படலாம். இரண்டாம் நம்ம இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் உடல் உள்ளுறுப்புகளில் பரவும் போதும் நிறைய உள்ளுறுப்புகளை செயல் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை செயல்பட விடாமல் பண்ணிடும், செயல் இழக்க வச்சிடும். ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. இதை நம்ம அரைத்து நம்மளுடைய தோள்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள்லாம் வெகுவாக குறைஞ்சிரும். இப்போ நம்ம உணவுகளை சேர்த்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட அந்த கேன்சர் சிம்டம்ஸ், கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை நம்ம எதிர்த்து போராடி அந்த செல்களை அழித்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற்று புற்றுநோயிலிருந்து விலக்கு பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும், ஜெனட்டிக் ரீசன்ஸ், பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். இந்த குறைபாட்டை குறைக்கிறதுக்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. கடுகு எண்ணெய் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல சிறப்பான ஒரு மருத்துவ நன்மைகள் தான் கொடுக்குது. இப்போ நம்ம உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கூட தோல் சம்பந்தமான வியாதிகள் நமக்கு எளிதில் நம்ம அணுகாது. இப்போ சொரியாசிஸ் இருக்குன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெய் தேய்ச்சா நமக்கு சரியாயிடும். அங்கே கருவேப்பிலை இலைகளையுமே தேய்ச்சி பயன்படுத்தலாம். இதே சொரியாசிஸ் போன்ற இன்னும் பிற தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. ஸ்கின் டிசீஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஹேர் பிளான்டேஷனில் பண்ணிக்கிறாங்க. தலையில் முடி இல்லை அப்படின்றதுக்காக அது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பக்க விளைவுகளை அனுபவிக்கிறாங்க. இப்போ தலையில் முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அந்த தலைமுடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பேன், பொடுகு தொல்லை, முடி கொட்டுறது, இளம் வயசுலேயே முடி நரைச்சு போகிறது, இந்த மாதிரி பித்த நரை இதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய கூந்தல் அமைப்பு இருக்கும். அது இப்படி இருக்கணும் அப்படின்னா உணவுகளில் சத்தான உணவுகளாக எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும். அதே போல் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயெல்லாம் நம்ம தலைக்கு தடவிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும் அது கருவேப்பிலை. அப்போ உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே அல்லது கருவேப்பிலை எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சாலுமே, அதாவது கருவேப்பிலை ஊற வைத்து தேங்காய் எண்ணெயை தேய்ச்சாலுமே நமக்கு தலைமுடி பாதுகாப்பு பெறும். எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு
கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலில் எப்போதுமே ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள் ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம். அதில் ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஸோ ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஏன்னா ஆக்சிஜனை நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே சப்ளை பண்ணுறதே ஹீமோகுளோபின் தான். ஸோ அதோடைய கவுண்ட் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையினுடைய தாக்கம் ஏற்படும். இந்த நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், உடல் வலி, உடல் பலவீனமாக இருக்கிறது, தலை சுற்றல், வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு, நகங்களில் வந்து கீறல் போன்ற அமைப்பு, சுறுசுறுப்பே இல்லாமல் சோர்ந்து போய் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது, முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் வந்துடும். அந்த ஹீமோகுளோபின் நமக்கு வந்து எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால அனிமியா பிரச்சனைலேருந்து விடுபடலாம். ஒட்டுமொத்த ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு விடலாம். விஷக்கடி தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை வந்து ஒரு நச்சு முறிவு மருந்தாக பயன்படுத்தாமல் அந்த அலர்ஜியை எதிர்க்கிறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று நம்ம பாதுகாத்துக்கலாம். ஏன்னா நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்களிலெல்லாம் தேள், பூரான், தேனி, விஷவண்டுக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இவற்றினால் கடிபட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து அலர்ஜி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால் அந்த நச்சுக்கள் வந்து ஓரளவு தான் முறியும். ஸோ அது வந்து ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி தான் பயன்படுத்தணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மெடிக்கல் இது கிடையாது. உடனே அந்த நச்சுக்கள் வந்து நம்ம ரத்தத்தில் பரவாமல் அந்த அலர்ஜி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மருத்துவமனைக்கு சென்று அதுக்கான விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கிறது, அந்த விஷக்கடியை நீக்கிக் கொள்வது நல்லது. நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நீரிழிவு அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உணவுகள் தான் அவங்களுடைய ரத்தத்தில் கார்போஹைட்ரேட்டுடைய அளவெல்லாம் அதிகரிக்காமல், ஸோ குறிப்பாக வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். அப்போ கருவேப்பிலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை காரணமாகவே அதை சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். இப்போ கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கருவேப்பிலையை உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிக அளவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், தொடர்ந்து தீவிர மது பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் கல்லீரல் நமக்கு செயலிழந்து விடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பழக்கங்களை நம்ம நிறுத்தணும். இந்த புகைப்பிடிக்கக்கூடிய மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டுறணும். நான்வெஜ் வந்து தினமும் சாப்பிடக்கூடிய அந்த மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுறணும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இயற்கையான காய்கறிகளை சேர்த்துக்கணும். இப்போ குறிப்பாக நீங்கள் கருவேப்பிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீதப்படியான அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிட்டு கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளையுமே நமக்கு வந்து வெளியேற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு அதை ஒரு சுறுசுறுப்பான உறுப்பாக மாற்றிடும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போல்லாம் கருவேப்பிலை நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நாம் அப்படி இருக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுவோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.